ஃபர்ஸ்ட் பாருங்க, 35 தொகுதிகளை கொண்ட விலங்குலகத்தில் எத்தனை தொகுதிகள் முதன்மை தொகுதிகள் ஆகும்? ஸோ டோட்டலா எத்தனை விலங்குலகத்துல எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 35. இந்த 35ல முதன்மை தொகுதிகள்னு எத்தனை இருக்குன்னா 11 முதன்மை தொகுதிகள் இருக்கு. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லாமே சரியான கூற்று தான். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்பஞ்சுகளின் வெளியடுக்கில் தட்டையான பினக்கோசைட் செல்கள் காணப்படுகிறது. ஓகேவா? கடற்பஞ்சுகள்ல உள்ளடுக்குல கொயனோசைட் அல்லது கசையிலை கழுத்துப்பட்டை செல்கள் காணப்படுது உள்ளடுக்குல. அடுத்து கடற்பஞ்சோட உடல் வழியே செல்கின்ற நீரோட்டத்தை உருவாக்கும் வேலையை இந்த கொயனோசைட் செல்கள் தான் செய்யுது. ஸோ இது மூணுமே கடற்பஞ்ச பத்தின டீட்டெயில்ல மூணுமே சரி. அடுத்து ஸ்பாஞ்சுகள் போன்ற துளையுடலிகளில் எவ்வகையான திசுக்கள் காணப்படுவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாஞ்சுகள்னு சொல்லக்கூடிய துளையுடலிகள்ல எந்த மாதிரியான திசுக்கள் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு திசுவும் தசை திசுவும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. ஸோ A and B கிடையாது. என்னென்ன திசு? நரம்பு திசு அண்ட் தசை திசு. அடுத்து திசு அளவிலான கட்டமைப்பை விட முன்னேறிய அளவான உறுப்பு கட்டமைப்பை முதலாக எந்த தொகுதியில வெளிப்பட்டுச்சு? ஸோ எது திசு அளவிலான கட்டமைப்பை விட முன்னேறிய ஒரு உறுப்பு கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த தொகுதியில இருக்குது அப்படின்னா தட்டைப்புழுக்கள்ல இருக்குது. கூற்று காரணம், தட்டைப்புழுக்களோட செரிமான மண்டலம் முழுமை பெறா செரிமான மண்டலம் எனப்படுது. தட்டைப்புழுக்களோட செரிமான மண்டலத்துக்கு என்ன பேர்னா முழுமை பெறா செரிமான மண்டலம். ஏன் அப்படின்னா இந்த செரிமான மண்டலத்தில் ஒரே ஒரு வெளிப்புறை துளை மட்டும் காணப்பட்டு அதுவே வாயாகவும் மலத்துளையாகவும் செயல்படுது. ஸோ செரிமான மண்டலம்னா என்ன? ஒரு சைடு போய் ஒரு சைடு வெளியே வரணும். ஆனா இங்க ஒரே சைடு தான், உள்ள போறதும் அந்த சைடு தான், வெளியே வர்றதும் அந்த சைடு தான். அப்படிங்கிறதுனாலதான் இதோட செரிமான மண்டலம் முழுமை பெறாத செரிமான மண்டலம். அப்போ கூற்றும் சரி, அதுக்கான காரணமும் சரி. ஸோ ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி.